டே 49 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் ஜோரா கையத்தட்டுங்க. நெக்ஸஸ் விஜய மால் தான் வந்திருக்கோம். ஷோ டைம் பார்த்தீங்கன்னா 6:40 PM. ஹாய், டே 49 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 365 days 365 மூவிஸ் இந்த மாதிரி சேலஞ்ச் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெய்லி ஒரு மூவி வந்து தேட்டரில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்து 49th மூவியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மூவியோட ரிவ்யூவை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 49th மூவி வந்து ஜோரா கையத்தட்டுங்க. நம்ம யோகி பாபு வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காரு ஹீரோவா. ஸோ அந்த மூவி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம். மூவியோட கதை பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மெஜிஷியனாக இருப்பார். இவரோட அப்பா வந்து ஒரு மெஜிஷியனாக இருப்பார். ஸோ அதனால் வந்து இவர் மெஜிஷியனாகவே அப்படியே வந்திருப்பார். பட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெஜிஷியனாக இருக்க மாட்டார். இவருக்கு வந்து அந்த கலை இன்னும் நமக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்டில் இவர் இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி இவரோட மேஜிக்குமே வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அது மூலிமா இவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இவர் ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. ஸோ இவர் வந்து பெருசாக வந்து மேஜிக் மேனாலே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இவர் கிண்டல் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அவர் தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு 3 பசங்க, அவங்க வந்து அந்த ஏரியால பெரிய இடத்து பசங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க, அவங்க தங்கியிருப்பாங்க. ஸோ இவர் போகும்போது வரும்போது இவர் கிண்டல் பண்ணுறது, இவர்கிட்ட கலாட்டா பண்ணுறது, இதே வந்து வேலையாக வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இவர் மேஜிக் இது தெரிஞ்ச ஒரு ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, இவர்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க. ஸோ இவரை வச்சு எது ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவாங்க. ஸோ இவங்க அவரை பார்க்க வரும்போதெல்லாம் அந்த பசங்க மறுபடியும் கிண்டல் பண்ணுற மாதிரி இவருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஒரு நாள் இவரை வந்து அடிச்சிருவாங்க. இவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களாம் பெரிய இடத்து பசங்க, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வச்சுக்காத, நீயே வந்து ஆல்ரெடி கேஸில் இருக்க அப்படின்ற மாதிரி இவரை சொல்லி இவரை வந்து மிரட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அவர் என்ன தோணுன்னா, நம்மளை யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஃபீலிங்கில் இருப்பார். ஸோ இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை பெருசாகி இவரை கொலை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுவாங்க அந்த பசங்க. இல்லை கொலைலாம் வேணாம், சும்மா வந்து அவரை அடித்து வெட்டிட்டு விட்டுடலாம், அந்த மாதிரி அவங்க ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இவரை கொலை பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதுவுமே வந்து பிளான் பண்ணபடி பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற மர்மமான விஷயங்களை வந்து செகண்ட் ஹாஃபில் எடுத்துகிட்டு போவாங்க. அவ்வளோதான் கதை. இதை வந்து இதே மாதிரி வந்து நம்ம கதையாகவே சொல்லிட்டு இருக்கலாம். இது எதுக்காக வந்து ஒரு மூவியாக எடுத்திருக்காங்கன்னு தெரில. ஏன்னா அவ்வளோதான் கதையே வந்து இவ்வளோதான். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் கதை. இதை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தா கூட கொஞ்சம் கிறிஸ்பாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு ஃபுல் லென்த் மூவியாக இதை ஏன் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இப்படியே தான் போகும். இந்த கதை சொல்கிற மாதிரி தான் அங்கே நடக்கிறதுமே நடக்கும். அவர் மேஜிக் மேனுவாங்க, திடீர்னு அவர் உள்ளேருந்து வருவார், வெளிலேருந்து வருவார். அவர் மேஜிக் மேனா மந்திரவாதியான்றதே தெரியாது. ப்ளஸ் யோகி பாபு இருக்காரு, அட்லீஸ்ட் காமெடியாச்சு ஏதாவது வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா சீரியஸான இடத்துல ஒரு கவுண்டர் போடுறாரு. இப்போ அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணுமா இல்லை வந்து காமெடியாக எடுத்துக்கணுமானே தெரில. அந்த சீன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும். இவர் ஒரு நல்ல மெசேஜாக சொன்னால் கூட ஏதோ கொஞ்சம் அந்த சீன் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும். அங்கே இவர் காமெடி கவுண்டர் ஒன்று போடுறாரு. பட் இவரும் சிரிக்க மாட்டாரு, நமக்கும் சிரிப்பு வரல. இந்த மாதிரி தான் வந்து இந்த மூவி வந்து ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க. மொத்தமே ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க இந்த மூவிலேயே. அவங்களே தான் திருப்பி திருப்பி காட்டுறாங்க. ஆக்டிங்கும் வந்து எல்லாம் ரொம்ப வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ண மாட்டாங்க. இதை சொல்லிட்டாங்க, இதை நம்ம செய்யணுன்ற மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க. கதையுமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ ஒரு கொலை நடக்குதுன்னா நமக்கு ஒரு பயமும் இருக்காது. இப்போ இவர் ஹீரோ அவங்கள ஏதாவது பண்ணும்போது நமக்கு வந்து தேசிட்டாருப்பா, இவர் எப்படி உங்களுக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இருக்காது. யார் எப்படி போனால் நமக்கு என்னன்ற மாதிரி தான் படம் பாட்டுன்னு ஓடிட்டு இருக்கோம். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டு போடுறாங்க, ப்ளஸ் கிளைமேக்ஸில் வந்து அந்த மேக்கிங் வீடியோஸும் போடுறாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னே ஒன்றும் நம்மளுக்கு புரியல. இப்போ ஹீரோ என்ன சொல்ல வர்றாரு, ஹீரோ நம்ம மறைஞ்சு வாழ்றாரு, ஆனால் ஹீரோ தான் எல்லாமே பண்ணுறாருன்றது வந்து அப்பட்டமாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. அதை ஒரு கிளைமேக்ஸில் வந்து வேறு இடத்துல இருந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் நம்மளுக்கே புரியல. அட்லீஸ்ட் ஒரு காமெடி ரோல் பண்ணிட்டு போது காமெடியாக பண்ணிட்டு இருக்கலாம், அது நல்லா தான் இருந்தது. எதுக்காக அவர் திடீர்னு ஹீரோவாக இந்த மூவி பண்ணிட்டு இருக்காருன்றது தெரில. சரி, ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தோணுச்சு, சரி இது சீரியஸாக ஒரு யோகி பாபு நம்ம பார்ப்போம். அவரோட ஆக்டிங் வந்து இப்போது சைடு கேரக்டர் பண்ணுற மாதிரி ஒரு வந்து ஒரு சைட் ரோல் ஒன்று பண்ணுவார். அந்த மாதிரி வந்து ஆக்டிங்கை பேஸ் பண்ணி ஏதாச்சும் சீரியஸாக நம்மளுக்கு சொல்லுவார். ஸோ அவரோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் இதுலேயுமே வந்து அவர் பெருசாக வந்து ஸ்கோப் இருக்க மாதிரி எந்த சீனுமே அவருக்கு வைக்கல. அவர் ஆக்டிங்கை காட்டுற மாதிரி எந்த ஒரு சீனுமே வந்து அவர் வைக்கல. எப்பவும் போல் நார்மலாக வரவே வராரு. என்ன வேணால் அந்த காமெடி இல்லாமல் கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரி காட்டுறாங்க அவர், அவ்வளோதான். மற்றபடி அவருக்கு ஸ்கோப் கொடுக்குற மாதிரி இந்த படத்தில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மூவி கண்டிப்பாக வந்து
பார்க்குற மாதிரி ஸ்க்ரீனுமே கம்மியாக தான் இருந்தது. ஸோ இந்த மூவி வந்து 10க்கு எவ்வளோ ரேட்டிங் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் படம் வந்து ஒர்த் இல்லை. தேங்க்யூ.